இல்லை கேட்ட வார்த்தை சொல்கிறதா, இல்லை வெளியில் கற்றுட்டு இருந்த வார்த்தை நான் சொல்கிறதா, இல்லை இந்த படத்தை பற்றி பேசுகிறதா, இல்லை டைரக்டரை பற்றி பேசுகிறதா, இல்லை ஹீரோ பற்றி பேசுகிறதா, இல்லை ப்ரொடியூசர் சாரை பற்றி பேசுகிறதா, இல்லை எங்கள் அண்ணன் இமான அண்ணச்சனை பற்றி பேசுகிறதா. அதாவது வந்து இது வந்து டைட்டில் வந்து கேட்ட வார்த்தை. ஆனால் அது வந்து ரொம்ப நாளாச்சு நான் சிரித்து இந்த மாதிரி சிரித்து ஒரு தேட்ரு இந்த படம் பார்த்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியான கிளாப்ஸு அப்படியான அப்ளாஸ் கிடைச்சது. உண்மையிலே வந்து டைரக்டர் மணிகண்டன் அஸ்வினுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு எக்ஸ்ட்ரானரி நல்லா இந்த இடத்துல தான் சிரிப்பு வரும், இந்த இடத்துல இப்படி தான் ஷார்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இப்போ கூட நான் கூட சமீபத்தில் ஒரு படம் ரிவால்வர் ரிட்டான்னு ஒரு படம் பண்ணேன். அதில் என் கேரக்டர் பேரே வந்து இதுதான், ஓ குமார். அது சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. என் கேரக்டர் பேரே ஓ குமார் தான். நான் ஓன்னு பேசாமல் அந்த வார்த்தை டைலாக்லாம் நான் பேச மாட்டேன். அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். பயங்கரமான கிளாப்ஸ் கிடச்சிது. ஆனால் சென்சார் போர்டில் வந்து அது தம்பி நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கட் பண்ணி அப்படி தூக்கி போட்டாங்க. அது ஒரு இது. ஆனால் நம்ம தமிழ் கவர்மெண்ட்டு, தமிழ் சினிமா கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இது நம்மளை மாதிரி பசங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து டைரக்டர் அஸ்வினும் மணிகண்டனும் வந்து ரொம்ப உழைச்சிருக்காங்க. நல்லா நல்லா உழைச்சி நல்லா இந்த இடத்துல சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே டைரக்டர் சாருக்கும் மெயினாக வந்து ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ரொம்ப அழகாக இது இந்த லைன் கேட்ட உடனே வந்து நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இவன் நினச்சேனே வழக்கம் போல் கலக்கிட்டார். பிறகு டைரக்டர் சார், கேமராமேன் சார், இந்த குழு, எடிட்டர், மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. டைரக்டர் முருகானந்தம் சார் வந்து என்னுடைய பழைய ரூம்மேட். அவர் பயங்கரமான ஒரு ஹியூமர் சென்ஸு. அது அந்த வார்த்தை சொல்லலாமா இல்லை சொல்லலாமா தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் ரூமில் வந்து ஒருத்தர் இருந்தார். சொல்லுவியா, நான் சொல்லுவியா. எங்கள் ரூமில் வந்து ஒருத்தர் பேர் வந்து அவர் பேர் வந்து பாபு. அவர் வந்து அடிக்கடி பேசும்போது வந்து சூன்னு பேசுவார். சூன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிங்க. பேசாமல் பேச மாட்டார். ஏன்னு இத்தனையும் அவர் வந்து பொள்ளாச்சிக்காரர் தான். அவர் எங்கேருந்து அந்த அந்த வரலன்னா என்னங்க பண்ண முடியும். டீ போடுங்க, என்ன இந்த ரோடு என்னங்க, இந்த இது இப்படியே சூவாகவே பேசுவார். அப்போ இவர் சொன்னார், முருகானந்தம் என்ன சொன்னாருன்னா, பாபு 10 வார்த்தைக்கு ஒரு சொல்லலாம், நீங்கள் 10 சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் நீங்கள் பேசுறீங்க. உண்மையிலே அதாவது டைரக்டர் முருகானந்தம் வந்து நல்ல ஹியூமர் சென்ஸ், ரொம்ப சூப்பர். நல்லா எல்லாரும் கூட இருக்கிறவங்க நல்லா சிரிக்க வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியான ஒரு மனுஷன். இந்த குழுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படம் வந்து இது வந்து அண்ணாச்சி சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஃபீச்சர் படமும் மாறணும். இது மாறினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேன்னு வாழ்த்துக்கள். டீமுக்கு நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அடுத்ததாக மீடியா பிரஸ் என அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கருத்து முன்ன பின்ன இருக்கலாம். முதல்ல அது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணது தான், சில ஹியூமருக்காக பண்ணது. கருத்து மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம செய்யும் செயல் வந்து நமக்கு மட்டுமே சரியாக இருக்கக்கூடாது, நம்ம சார்ந்தவங்களுக்கு எதிராளிகள் சரியாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம சாரி கேட்குறது தான் நியாயமான விஷயம். அது ஒரு எத்திக்ஸ். அதில் முதல்ல சாரி கேட்டுட்டு தொடங்குறேன். இது வந்து முதல்ல இந்த படத்தை ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ண ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்கள் அதை ஓப்பனாக சொன்னீங்க, இந்த மாதிரி நான் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு அண்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கான காரணமாக இருந்த விஜய் சார் எங்கே இருக்காங்க சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், உங்களுடைய ஹெல்ப் ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு அஸ்வினி மேடம் வந்து ஒரு காரில் போயிட்டு ஒரு ஃபோன் அடித்தாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது, நான் சொல்லவா, ஃபோன்லேயே சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஃபோனில் சொன்னோன்னே கேட்டே இருக்கேன். சரி, ஒரு ஃபீமேல் பேசுகிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பொண்ணு பேசும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு
மேல் டு மேல் பேசும்போது கூட கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தையில் விட்டுருவோம். ஆனால் ஃபீமேல்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக பேசுவோம்ல, அது நான் வந்து ரொம்ப கவனமாக சொல்லுங்க ஜி அப்படின்னேன். ஃபஸ்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சு. டக்குன்னு ஜி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. என்ன ஜி இல்லை நீங்கள் இல்லை அதை எப்படி சொன்னாங்கன்னா, இந்த வரம்லாம் சொல்லவே இல்லை. எடுத்தோடனே ஒரு பொண்ணு வர்றா, மோதுறீங்க, அவள் லவ்வை சொல்லுவாள். ஒரு 3-4 வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவள் லவ் பண்ணதை ஓகே பண்ணிவிட்டு ஓகே பண்ணும்போது அடி தேவையா அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆடி அப்படின்னா மூஞ்சில் முடிக்காது அப்படின்னா அப்போ எங்கே முடிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ சொல்லக்கூடாது, சாரி. அப்போ அப்படி சொன்னோன்னே டக்குன்னு எனக்கு அந்த வரம்லாம் சொன்னதுக்காக டக்குன்னு ஜி நீங்கள் எதுவும் சும்மா பேசும்போது பேச்சுவாக்கில் சொன்னீங்களா இல்லை நிஜமாவே சொன்னீங்களா ஜி அப்படின்னு. இல்லை நிஜமாக தான் அப்படின்னாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் தம்பி காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்புறம் கதையை நீங்கள் வந்து ஆஃபே ஓப்பனிங் சொல்லாதீங்க, ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபே ஓப்பனிங் தான் கதை இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து இல்லை ஜி இப்போ நீங்கள் கதையாக சொல்லுங்கள் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அஸ்வினி வந்து கதையாக சொன்னாங்க. சொன்ன பிறகு ஓகே அப்பா ஒரு மாதிரி டீயே சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு கடையில் இறங்கி டீயை சாப்பிட்டு எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள இருக்கேன் அப்படின்னாங்க. வாங்க அப்படின்னா அஸ்வினிஜி இருக்காங்க. அப்புறம் மணிவண்ணன் அவருடைய ஹஸ்பண்ட் மணிவண்ணன் இருந்தார். 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பேசிட்டு சரி இருந்தாலும் இருக்கட்டும் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் நண்பர் சரவன் அவன்கிட்ட என்னுடைய கோ-டைரக்டர் அவர்கிட்ட போயிட்டு பேசி ஒரு ஃபார்மை கொண்டு வந்து ஓரளவுக்கு இதை பண்ணோம். அதுக்கு ரொம்ப நன்றி அஸ்வின்ஜி அண்டு அஸ்வினி ரொம்ப நன்றி, அண்டு மணிவண்ணன் சார் ரொம்ப நன்றி. அடுத்து இந்த கேமராமேன்லாம் எனக்கு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. டக்குன்னு நான் ஒரு நன்றியை சொல்லிடுறேன். முக்கியமாக இமானச்சிக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹீரோயின் சொல்லிட்டு வரேன். ஏன்னா அவங்க அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கரெக்டாக ஷூட்டிங் அன்னைக்கு நான் தான் லீடுன்னு சொல்லிட்டாங்க. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டு ஒரு லீடாக பண்ணுறோமே, ஒரு டைரக்டருங்கிற இடத்துலேருந்து ஒரு காமெடி நான் மாதிரி அடுத்து ஒரு லீடாக பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட போய் உட்காந்துருக்கேன். வந்தோடனே இப்போ ஹீரோயின் வர்றாங்க. இவங்க தான் நம்ம பவித்ரா, அவங்க தெரியும் ஆல்ரெடி பயங்கரமாக நிரூபித்தவங்க நடிச்சு. ஓகே இவங்க தான் ஹீரோயின் சொன்னேன்னா ஓகே சூப்பருங்க தேங்க்ஸுங்க சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 10 மணி இருக்கும். அவங்க வந்து போயிட்டு மேக்கப் ரூம் போயிட்டு போன பிறகு தின்ன பரபரப்பு இருந்துச்சு. உடனே நான் கேட்டேன் என்னங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு. இல்லை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, அதான் பிரச்சனையே அப்படின்னா. ஏன் என்னாச்சு அப்படின்னு. அவங்க என்னென்னா அந்த மேக்கப் ரூமில் போயிருக்கும்போது கதவோ ஏதோ ஒரு இது சேரோ என்னமோ இருந்திருக்கு, மேக்கப் சேரு. அதில் ஏதோ கம்பி நீட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மேக்கப் சேரில் கம்பியில் ஏதோ காலை வச்சு இழுத்துருக்காங்க. டப்புன்னு காலில் வந்து ஒரு பெரிய காயம் கீறிடுச்சு. அப்படியே நரம்பு கட்டார லெவலுக்கு கட்டானா எப்படின்னா நீங்கள் உண்மையிலே நம்ம ஒரு இலை அளவுன்னு வச்சுங்களேன், ஒரு இலை சாப்பிட்ற இலை அளவில் புல் ரத்தம், அந்த ரத்தத்துக்கு நடுவில் காலை வச்சு நிற்கிறாங்க. இவங்க வந்தால் தான் ஷாட் எடுக்க முடியும். அந்த 2 பேரும் கட்டி பிடிக்கிற ஷாட் வேறு. நான் அப்படியே பார்த்தேன், முடிஞ்சு போச்சு கதை. சரி ஓகே சென்டிமெண்ட்டாக நல்லா இல்லை, அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், இதை இன்னொரு நாள் கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிடுவாங்க. நான் அப்போ பவி அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கட்டுக்கிட்டுலாம் போட்டு பெரிய கட்டோடு இருந்தாங்க. நான் நினச்சேன் அப்படியே கட்டை போட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க நம்ம அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். மறுபடியும் வந்து ஷூட்டிங்ஸ் படிக்க வந்தாங்க. என்னங்க அப்படின்னு. இல்லை நான் நடிக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே அஸ்வினியிலேருந்து மணிவண்ணன்லேருந்து எல்லாருமே வந்து இல்லை வேணாம் சொன்னால் கேளு, உனக்கு இப்போ தான் கட்டாயிருக்கு, இப்போ உனக்கு இவ்வளோ வழியோட இருப்ப கட்டு வேற போட்டிருக்க, நீ நடந்து வரணும், நீ வந்து மிஸ் ஆகணும், ஒரு பிடிக்கணும், டைலாக் பேசணும், இவ்வளோ இருக்குது, நீ அவனை அடிக்கணும், இப்படி ஃபிசிக்கலாகவும் நீ பண்ண வேண்டியிருக்குப்பா, வேணாம்ப்பா அப்படின்னா. இல்லை வந்துட்டேன் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா, ரொம்ப தேங்க்ஸ். அந்த அந்த ஒரு டெடிக்கேஷன், அந்த ஒரு உழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பவி. நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் ரொம்ப இருக்குது, ரொம்ப தூரத்துக்கு போயிடுவீங்க. அது உங்களை காப்பாற்றும், இந்த கலை காப்பாற்றும். இந்த ஒன்றுமே இல்லாமல் வந்த ஆள்பலமும் பணபலமும் எந்த பலமும் இல்லாத வந்த நானே இங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து பெரிய லெவலில் வருவீங்க. தேங்க்ஸ் பவி. அண்டு இமானஜி அந்த கோட் சூட்லாம் போட்டோன்னா கடவுளுக்கு வெள்ளை கலர் போட்டோடனே அவர் என்ன வழக்கமாக கலர் வித்தியாசமாக இருக்குது, அவருக்கு மட்டும்தான் காஸ்டியூம் அதிகமாக எடுத்துட்டாங்க அஸ்வினி. நல்லா பக்காவாக எல்லாம் ஒயிட் ஷூலாம் போட்டுக்கிட்டு அப்படி வந்து நின்றாப்புல ஜம்முன்னு வாங்க அப்படின்னு. அப்படி அவருடைய ஒத்துழைப்பாக இருக்கட்டும். பேசும்போது ஒரு நடுவில் அவர் சொன்னார், அஸ்வினி வந்து டக்குன்னு வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா நான் கெட்ட வார்த்தையில் அவர் சொல்லுவேன்ல, ஒன்று அவனு டேய் நானும் பார்த்துட்டு இருக்கேன் பொழந்துருவேன் அப்படின்னு நானும் 2 கெட்ட வார்த்தை பேசுவான்னாரு. ஐயோ கண்டென்ட்டே தப்பாக இருந்தலைவா நீ கடவுள், அதனால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தோம். அந்த அளவுக்கு வந்து நின்று இன்றைக்கி மேடை வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இமானச்சி. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. மற்றபடி டக்குன்னு நான் வந்து இது முடிச்சிடறேன். நான் யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லாமல் விட்டாலும் மன்னிச்சுக்கங்க. எனக்கு இருக்கிற நேரத்தில் இத்தனை பேர் மேலே ஏறி வச்சிருக்கீங்க. சின்ன படம் தான், எவ்வளோ வந்துட்டு ஒரு 1/2 hour போகலான்னு கூட நான் வந்திருக்கலாம் நீங்கள். அதனால் நிறைய நேரம் டைம் எடுத்துக்கிற விரும்பல. இந்த சீன் எடுக்கிற இன்னொரு சீன் அந்த எம்டி இதில் பேசுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த கதை அந்த வந்தவங்களுக்கு தெரியாது.
குறிப்பிட்டு ஒரு 2 3 பேர் வந்து இருக்காங்க. அவங்களாம் கோட் சூட்லாம் போட்டாச்சு. எம்டிஆர் நடிக்கிற சரவணன் உட்காந்துருக்காப்புல. நான் வந்துட்டேன். அவங்ககிட்டலாம் கதையை சொல்லலை போல அஸ்வினி. எல்லாரும் டீசெண்டாக அப்படி வழக்கமாக இந்த மாதிரி ஒரு போர்டு மீட்டிங் நடக்கும்போது எஸ் ஆமாம் ஓஹோ இந்த ஆஃபீஸில் என்ன பண்ணலாம் இப்படி தானே பேசுவாங்க. வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படி தண்ணியை குடிச்சு ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்கல்ல. அந்த ரேஞ்சில் உட்காரும்போது நான் வந்துட்டு தேங்க்ஸ் அந்த முன்ன இந்த கெட்ட வார்த்தை சொன்னோட டக்குன்னு அதிர்ச்சி ஆகி கட் 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 கத்திட்டார் ஒருத்தர். ஏங்க என்னங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இவர் முக்கியமான பதவிக்கு ஒரு பதவி உயர்வு அவர் கொடுக்குறாரு. சைன் பண்ண சொல்லும் போது அவன் கட்டாயத்தில் தேங்க்ஸ் சொல்கிறான். நாங்கள் வேற உட்காந்துருக்கோம். என்ன 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 தெரியலையே இது உண்மையை தானா? இது உண்மையை சொல்றீங்களா இல்லை அவரே பேசுகிறாரா? அவருடைய ஓன் டைலாக் அப்படின்னா ஐயோ தலைவர் என் ஓன் டைலாக்ல உண்மையான டைலாக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேரை உட்கார வச்சு எடுத்தோம். அவங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு கதையை கேட்டது பிறகு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இது பரவாயில்ல, அந்த ஃபேமிலியோட உட்காந்துருக்காங்கல்ல, அத்தை மாமா அந்த வயசான பாட்டி அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த மாமியாலாம் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி பேசும்போதும் அதை வந்து ரிசீவ் பண்ண விதமாக இருக்கட்டும், புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சொன்னாங்க ஒருத்தவங்க, அந்த மாமியா வந்த கூட வந்துட்டு நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லவாடா அப்படின்னா, என்ன தேங்க்ஸ் அந்த கெட்டதை சொல்லி சூப்பர்ரா அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி கேமராமேனாக எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அண்டு மணி அஸ்வினாக இருக்கட்டும், இந்த ஓடிடி தளமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். இதில் என்னை ஆதரித்த எவ்வளவோ இந்த பாலகுமாரால் சூப்பர் ஜிக்கு பிறகு இப்போ என்னை போகும்போதெல்லாம் சிரிச்சு வரவேற்கிறாங்க. முதல்ல ரொம்ப நன்றி. இப்போ இன்ஸ்டாவெல்லாம் பயங்கரமாக 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்து ஃபோன் மேலே ஃபோனாக வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி 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 தருவா. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். அடுத்ததாக ஓரிரு வார்த்தைகள் மிஸ்டர் சென்ட்ரா. ஹாய் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அஸ்வினி அக்காவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அஸ்வினி அக்காவை எனக்கு லாஸ்ட் 2.5 இயர்ஸாக தெரியும். அவங்களோட ஸ்டோரிஸ், அவங்க யோசிக்கிற அந்த ஸ்டோரி அண்ட் அதை சொல்கிற அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப அதை கேட்ட உடனே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் அஸ்வினி அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஷார்ட் ஃப்ளிக்ஸ் டீம் அண்ட் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் சப்போர்ட்டட் திஸ் ஃபில்ம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த படம் கெட்ட வார்த்தை இந்த படம் பண்ணி இப்போ சம்டைம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ ரீசெண்டாக வேற ஒரு வெப் சீரிஸ் ஒன்றுக்கு இது ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் என்னோட ரோல் என்னன்னா ஒரு மாதிரி ஒரு ரகடான ஒரு பொண்ணு. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் டயலாக்ஸ்லாம் கொடுக்கல. எனக்கும் என்னோட காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் சீனு, அது வந்து ஒரு பயங்கர ஹீட்டடான ஒரு சீனு, பயங்கர எனக்கு அப்படியே கோவம் வந்துடணும். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இப்படி நடக்குது, நீங்களா செல்ஃபாக டயலாக் போட்டு நீங்கள் எனாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்ல நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே பயங்கரமாக எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பயங்கரமாக அது பீக்கில் போயிடுது கோவம். போன உடனே இப்போ திட்டுங்க அப்படின்ட்டாங்க. என்னது திட்டணுமா? டக்குன்னு அப்படியே பிளாக் ஆயிடுச்சு மைண்டு. ஐயோ திட்டணுமா அப்படின்னு. ஆமா திட்டுங்க. திட்டுறதுன்னா நாயே பேயே அப்படிலாம் இல்லைங்க, நல்லா திட்டுங்க. என்னங்க எனக்கு வரலங்க. உடனே என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கோ ஆர்டிஸ்ட் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு, அவ வந்து ஏய் இப்படியாடி திட்டுவ, பீப் 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 திட்டுறா அப்படியே கண்டினியூஸா. என்னடி இப்படி பேசுற, என்னடி இப்படிலாம் திட்டுற அப்படின்னா, ஏய் இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தைலாம் இப்போ வந்து ஒரு எமோஷன் அப்படின்றா. என்னடி கெட்ட வார்த்தை எப்படி எமோஷன் ஆச்சு? இளையராஜா சாங் எமோஷன், காஃபி எமோஷன், இதெல்லாம் வந்து ஓகே நமக்கு தெரியும், கெட்ட வார்த்தை இப்போ எமோஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமர் சென்ஸ்ல இந்த 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 மூவியில் இருக்கிற கெட்ட வார்த்தை அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸ்ல இது 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 ஒரு சென்சிட்டிவான டாபிக். ஸோ இது சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் தப்பாக போனால் கூட இது ஆடியன்ஸ் கரெக்டான பார்வையில் எடுத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அஸ்வினி அக்கா வந்து அந்த விதத்தில் இதை ரொம்ப சூப்பர்பாக, ரொம்ப ஹியூமரஸாக, அட் த சேம் டைம் கெட்ட வார்த்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமரஸான சுச்சுவேஷனில், நார்மலான சுச்சுவேஷனில் பேசும்போது இட் மே பி ஃபன். ஆனால் இன்னொருத்தரை வந்து கண்டிப்பாக ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு சொசைட்டிக்கு மெசேஜை இவ்வளோ ஹியூமரஸாக, இவ்வளோ ஒரு ஹேப்பனிங்காக சொன்னது வந்து இஸ் கிரேட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சார், ஷார்ட் ஃப்ளிக்ஸ் டீமுக்கும் பெரிய நன்றி, இந்த மாதிரி டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணதுக்கு. டைரக்டர்ஸ் அஸ்வினி அவர்களும் மணிவண்ணன் அவர்களும்
இரவுக்காரங்கள் படத்தில் எனக்கு பழக்கம். அவங்க அசோசியேட்டாக ஒர்க் பண்ணாங்க 2 பேரும். அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. இந்த படம் எனக்கு சொன்ன மாதிரி முருகானந்தம் சார் சொன்ன மாதிரி ஃபோனில் தான் நரேட் பண்ணாங்க. அப்பா கேரக்டர் மாதிரி. யூஸ்வலாக நான் போலீஸாக நடித்து நான் தான் கெட்ட வார்த்தை பேசுவேன் எல்லா படத்துலையும். இந்த ஒரு படம் தான் நான் கெட்ட வார்த்தையாக பேசாமல் நடித்தது. எனக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு. அதுக்கு பதில் ஈமான் நினச்சி எல்லாம் சொன்ன மாதிரி இது நல்ல மெசேஜ் இருக்குது. நானும் கொஞ்சம் திருத்திக்கணும்னு நினச்சேன். இந்த படம் பார்த்த உடனே நிறைய பேசுவேன். என் பையனை கூப்பிட்டு வந்தேன் அதுக்கு தான். இந்த கதை பாரு என்ன மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அட்ரஸ் கார்த்திகேயன், ராம்குமார் பழனி, மூர்த்தி, இவங்களாம் ரொம்ப வருஷமாக பழக்கம். அதுவும் எங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லைன்னா கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வந்திருக்கோம் மீடியா, யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த இயக்குநர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சீக்கிரமாக பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் சார். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பயங்கரமான எமோஷனான ஒரு படத்தை பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்து, அப்படி இந்த படத்தை இப்படி எடுக்கிறதுக்கே பெரிய தில்லும் தைரியம் வேணும். ஃபேமிலியெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமாகவே இன்றைக்கி இந்த சிகரெட்டு தண்ணி மாதிரி கஞ்சா அது இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வாயில் வந்தது ரோட்டில் வீட்டில் எல்லா இடத்துலையும் பப்ளிக்கில் வந்து குடும்பமாக போயிட்டுருக்குறீங்க. முன்னாலேயே வந்து இப்படி தான் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை கபீல்னு சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு, அது வந்து கரெக்டாக யார் பேசுனா நல்லா இருக்குங்கிற ஒரு ஆர்டிஸ்டோட செலெக்ஷன் இருக்குல்ல, அது கரெக்டாக முருகதாஸ் அவர் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் குடிச்சிட்டு பேசுகிறப்ப கூட இந்த மாதிரி வார்த்தைகள் அவர் வந்து யூஸ் பண்ணல. அந்த கடவுள் கொடுக்குற ஒரு வரத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ வார்த்தை உள்ள இருக்கிறதாலே வெளியில் வந்திருக்கு. நாமெல்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அங்கேருந்து நம்ம வந்தவங்க. இங்கே சென்னையில் வந்து சாதாரணமாக நம்ம பேசுகிறப்பவே சில வார்த்தைகள் வந்து அம்மாவை இழுத்து பேசுகிற வார்த்தைகள் வந்து சாதாரணமே வந்துடுது. இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு நம்ம பேசுகிறப்போ இந்த மாதிரி வந்தோன்னே, ஏய் அவ்வளோ பெரிய இதாகிட்டியா அப்படிம்பாங்க. நம்ம அங்கேயே நாவடக்கம் வச்சுக்குவோம். நம்ம எந்த ஊருக்கு போனாலுமே இந்த ஊரில் பேசுகிற மாதிரி எந்த ஊர்லேயும் போய் பேசுனா அறுத்து போட்டுருவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சினிமாவில் இப்படி வந்து வெளிப்படையாகவும் ஓப்பனாகவும் அதுக்கு தகுந்த ஒரு சுச்சுவேஷனோடு இந்த சீனை அமைச்சு இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இதுதான் நடக்குது. ஆனால் இப்படி பேசுனா இதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சுச்சுவேஷனை வச்சு பண்ணியிருக்காங்க. டைரக்டர்களுக்கும் இதில் நடித்தவர்களுக்கும் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை டைட்டிலே ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த கதையை தேர்வு பண்ணுறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா பத்திரிகை துறையிலையும் சரி, ஊடகத்துறையிலையும் சரி, திரைத்துறையிலையும் சரி, இதை பார்க்கும் பொழுது எந்த விதமான விமர்சனங்கள் நம்மை தாக்கும் என்பது தெரிந்திருந்தும் இது அங்கீகரிக்கப்படுமா என்பதை உணராமல் தைரியமாக இந்த கதையை தேர்வு பண்ணி அஸ்வினி மணிவண்ணன் திறம்பட குறும்படமாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஷார்ட் ஃபிலிக்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் அஸ்வினி மணிவண்ணன் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற சமுதாய உணர்வையும் சேர்த்து கலந்து பாடமாகவும் படமாகவும் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கேட்ட எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகை மற்றும் ஊடக எல்லாருக்கும் முதல் வணக்கம். ஆக்சுவலாக கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா, யாரும் இங்கே கெட்ட வார்த்தை பேசாமல் இல்லை, எல்லாருமே பேசுகிறாங்க, காமனாக எல்லாருமே பேசுகிறதான். பட் அது வந்து எந்த இடத்துல யாருக்கிட்ட பேசணுங்கிறதுல இருக்குது. ஏன்னா காமனாக வந்து இப்போ
கொட்டாச்சி என்ன சொன்ன மாதிரி தான், ரோட்டில் போகும் வரும்போதெல்லாம் வந்து அவங்க மட்டும் கண்டபடி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு தனியாக இருக்கும்போது எப்படி வேணாலும் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா அது நமக்குள்ள. வெளியே வந்து ஒரு தேர்ட் பர்சன் இருக்கும்போது அந்த கேட்குற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அடுத்தவங்களை வந்து சகோஜப்படுத்தும். ஸோ அப்படி வந்து நான் சந்தித்து, நான் பார்த்தேன், நான் படித்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலேருந்து தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து உருவாச்சு. ஸோ இதுக்கு இதில் நடித்தேன். ஆனால் ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து கெட்ட வார்த்தையாக ஃபுல்லாக வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்குறவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில கமெண்ட்லேயே வந்து எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களும் பேட் வேர்ட் பேசும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இதை எடுக்கிறதுக்கான காரணம் வந்து யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு இல்லை, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தான் வந்து நாங்கள் இதை வந்து எடுத்தது. ஆனால் வர்ற எல்லா கமெண்ட்ஸுமே வந்து அப்படியே வருது. ஆனால் ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு தப்பான உதாரணமாக இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நல்ல பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் நடித்த இமான் அண்ணாச்சி அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப நேரம் வந்து மழையிலையும் நின்றுட்டு இருந்தார் அவர். ஏன்னா நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஈவினிங்கே வந்துட்டார். ஆனால் அவருக்கு வந்து நாங்கள் நைட் ஷூட் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் ஈவினிங்கே வந்துட்டார். வந்து செம்ம மழை. அவர் மட்டும் வெளியே அங்கேயே உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் மழை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்ப அவரோட போர்ஷன்லாம் எடுத்தோம். முருகானந்தம் அண்ணன் அவரை நினச்சாலே சிரிப்பு தான் வரும். ஏன்னா இந்த கதையை நாங்கள் யோசிச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே யாரை வந்து இதில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னா எடுத்தோடனே டப்புன்னு வந்து அவர் ஞாபகம் தான். ஏன்னா அவர் யூஸ்வலாகவே வந்து அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். வெளியே இல்லை, எங்களுக்குள்ள நாங்கள் பேசும்போது அப்படி தான் பேசுவார். அவரை தம்பி அது இருக்கடா அப்படி அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பயங்கரமாக பேசுவார். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து வேர்வை சிந்தி நடிப்பாங்க. ஆனால் எங்கள் கதாநாயகி வந்து ரத்தத்தை சிந்தி வந்து நடித்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான எனது மனைவி, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதை வந்து ஆக்சுவலாக எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் வந்து ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மச்சான் அங்கே உள்ளே இருக்கான். ஆமாம், எஸ்ஜிஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. கொஞ்சம் மேடைக்கு வருவோம், வாங்க. வா மச்சான். இப்போ கொஞ்சம் கிளாப் பண்ணலாம் அவருக்கு. ஏன்னா அவரால் தான் இன்றைக்கி வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்தாரு. அவர் தான் வந்து ஷார்ட் ஃபிளிக்ஸுக்கிட்ட பேசி அதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பண்ணலாம், நம்ம வந்து அதை வந்து நம்ம ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே வந்து ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஷார்ட் ஃபிளிக்ஸோட ஓனர்ஸ் உடனே பார்த்துட்டு அவங்க வந்து கண்டென்ட் நல்லா இருக்குது, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியட்டாக உடனே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றிகள் சார். இதுக்கு மேலே பேசினா பேசிகிட்டே இருப்பேன். சரி, அடுத்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சோஷியல் மீடியாவிலேருந்து வந்த சமூக வலைதளங்களை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எடுத்த நோக்கம் அதில் சொன்ன மாதிரி தான். அது கருத்துக்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு முரண் இருக்கும். அப்படியே எதுவும் இருந்தால் முருகானந்தம் ஜி சொன்ன மாதிரி மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கதை ஸ்டார்ட் ஆனது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பவித்ராவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஓபி வந்து ஜேசன் வில்லியம் பண்ணியிருக்காங்க. 2018 ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பண்ணியிருந்தேன், பால் பாண்டின்னு சொல்லிட்டு. அதுலேயும் அவர் தான் டிஓபி. அப்படியே அந்த நண்பர்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 2 டேஸில் முடிக்கணும்னு பிளான் பண்ணோம். சரி, ரொம்ப பட்ஜெட் டைட்டாக இருந்தனால 1 டேயில் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். கடைசி இது வந்து செல்ரின் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நாகர்கோயிலேருந்து ஆப்ரேஷன் லைலா, மின்மினின் 2 படம் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் செல்வம் பொன்னையன் அவர் பேர், அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிம். ஆக்சுவலாக இது எடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு.
ஆனால் இது ரிலீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது ஒரு சில பல காரணங்களால் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் அண்ட் யாழ் ஸ்டுடியோ ஏவிஎம்ல இருக்க மிஸ்டர் தங்கராஜ் அவங்க இதில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அவங்களும் இங்கே இருக்காங்க. என்னுடைய நண்பனுக்கும் இதில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவித்ரா ஆக்சுவலாக சடனாக கூப்பிட்டோம், சொன்னோம். திடீர்னு இது ஒரு 3 நாளில் பிளான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான், ரொம்ப டைமெல்லாம் இல்லை. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பேசும்போது நான் என்னன்னா, இதில் டைலாக் இருக்காது, ஆஃபீஸில் சும்மா உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருப்பீங்கன்னு தான் எல்லாருக்குமே சொன்னோம். யாருமே அந்த பணத்தின்பால் எதுவும் இல்லாமல் நட்பின்பால் வந்து உதவி செஞ்சாங்க. ஸ்கிரிப்ட் பண்ணும்போதும் நாங்கள் ஜிக்கு கால் பண்ணி பேசணும், கண்டென்ட் நல்லா இருக்கு ஜி இம்மீடியட்டாக பண்ணுன்னு சொல்லும்போது டாவன்சி சரவணன் சார் தேங்க்யூ சார், அவங்களும் கூட இருந்தாங்க, சரவணன் சார் கூட இருந்தாங்க எல்லாருமா. அப்புறம் குணா அண்ணா எங்கே இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் அழகாக பண்ணி அதை கொண்டு வந்தோம். பவித்ரா மேக்கப் ரிமூவ் போனாங்க. ஆக்சுவலாக டிஓபி வந்து அன்னைக்கு ப்ரீவியஸ் டே வந்து ஷூட் இருந்துச்சு, அவர் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டாரு. நாங்கள் சன்ரைஸ் கால்ச்சிட்டு அழகாக ஒரு 3 பேட்சாக சொல்லியிருந்தோம். தூங்கி 10 மணிக்கு தான் வந்தார். நாங்கள் முடியுமா முடியாதான்ற ஒரு பதட்டம். இதில் சடனாக பார்த்தா மழை வேற வந்துடுச்சு. என்னடா எக்ஸ்டீரியர் போகுமா இன்டீரியர் போகுமா டவுட்டில் இருந்தப்போ தான் கரெக்டாக பவித்ராவோட ஷாட் போகும்போது கால் கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஜி சொன்ன மாதிரி தான், ஜி ஒரு விஷயத்த வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துன்னு சொன்னாங்க. அவர் ரத்தத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரத்தத்தோட நின்றுட்டு இருக்கும்போது நான் அங்கே போய் பார்க்குறேன், கத்துறாங்க, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம், என்னால் டிலே ஆக வேணாம். பிளட்டு அப்படி போயிட்டு இருக்குங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து பிளட் இருக்கு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் வாங்கக்கா, என்னால் நிற்க வேணாம். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இல்லை பவித்ரா, இன்னைக்கு இந்த ஷூட்டிங் வந்து பேக்கப் ஆனாலும் பரவாயில்ல, நீ தான் இந்த படத்தில் நடிக்க போற, அதில் ஒரு 2 லட்சம் ரூபாய் நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஷூட் வச்சுக்கலான்னு. அதுக்கப்புறம் தான் அவள் வந்து நீ போயே கெஞ்சுறேன், நீ ஹாஸ்பிட்டல் போகணும், போகவே மாட்டேன்னு சொல்கிறேன். நான் நடித்து முடிக்காமல் போகவே மாட்டேன். ஆக்சுவலாக இவ்வளவு டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்ததே கிடையாதுங்க என் லைஃப்பில். அவ்வளவு அந்த காலில் பிளட்டோட நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே மாறல. அவ்வளவு பிரைட்டா அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரியே இருந்தா. அதுக்கப்புறம் அண்ணாச்சியை டக்குன்னு கூப்பிட்டோம், அவரோட போர்ஷன் எடுத்தோம், இன்டீரியரில் அந்த ஆஃபீஸ் செட்டப் எடுத்தோம். ஆனால் எல்லாமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் பார்த்தவங்க சொன்னாங்க ஒரு 3 நாள் எடுத்தீங்களான்னு. சத்தியமாங்க மிஞ்சி போனால் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் எடுத்திருப்போம். அவ்வளோதான் எங்களுக்கு மொத்தமே வந்துச்சு கரெக்டாக. ஏன்னா கரெக்டான திட்டமிட்டு நம்ம பண்ணோம். அது மாதிரி டிஓபி நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து அருணகிரி அண்ணா பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரிலீஸ்க்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஸ்ரீதர் தான். ஆக்சுவலாக ஸ்ரீதர் தான் நிறைய ஓடிடிகளில் வந்து கொண்டு போய் பிச் பண்ணி கொடுத்தாங்க. அவர் நண்பர். அப்புறம் வந்து முருகானந்தம்ஜி சொல்லவே வேண்டாம், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு இது கிடச்சிருக்க ஒரு முதல் மேடை இல்லையா, அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ முருகானந்தம்ஜி சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ நாங்கள் வீட்டுக்கு சொல்லும்போது ரவி சாரோட இது முருகானந்தம்ஜி இதுதான் உங்கள் வீட்டில் நடக்கும், இதுதான் பேசுறீங்கன்னு சொல்லிட்டோம். ஆஃபீஸ் செட்டப்பில் எம்டிக்கு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக அங்கேயே ஒரு கான்ட்ரவர்சி போச்சு, எல்லா எம்டியும் பிளாக் தானே போட்டிருப்பாங்க, ஏன் இது பிங்க் போட்டிருக்காங்கன்னு. ஏங்க என் வீட்டுக்காரோட கல்யாண கோட்டுங்க, அதுதாங்க போடணும் எம்டி, சூப்பராக இருக்கு. அது கரெக்டாக சரவணன் சாருக்குன்னு நினச்சி மற்றதெல்லாம் 2 ஹையர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அழகாக போச்சு. ஆனால் அந்த ஆஃபீஸ் செட்டப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா, யாருக்குமே டைலாக் இல்லை அப்படின்றத நான் ப்ரீவியஸ் டேயே ஃபோனில் சொல்லிட்டேன். அப்போ ஸ்பாட்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட்டு, இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டோ அட்மாஸ்பியரோ கிடையாது, எல்லாருமே நல்ல நல்ல படங்கள்ல நல்ல கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்ட். ஐயோ இவங்களை கொண்டு வச்சுட்டு நம்ம அந்த ஃப்ரேமை வந்து வேஸ்ட் பண்றோமே, வேணாம் ஏதாவது ஒன்று பண்ணுவோமேன்னு தான் நாங்கள் பேசினோம். அதில் தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சாருக்கு தெரியவே தெரியாது. நம்பி சார் ரொம்ப சாரி, அன்னைக்கு வந்து உங்களுக்கு அது வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு கடவுள் ரிலேட்டடா இருக்கும்போது திடீர்னு எடுத்த உடனே கலக்கிட்டடா டேஷ் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. அவருக்கு ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல, தெரிஞ்சாதானே தெரியும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கார்த்திக் சார் ரொம்ப தேங்க்ஸ், டாவின்சி சார் தேங்க்ஸ், ராப் சார் ரொம்ப தேங்க்ஸ், ஜெயாமா ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ராம்குமார் பழனி சார், ஸ்ரீராம் சார், மூர்த்தி, சபரியப்பா, அப்புறம் என்னுடைய உதவியாளர்கள் விஜய் தம்பி, தினேஷ், இன்னும் நிறைய பேர். எனக்கு யார் யாருக்கு நன்றி சொல்லலை தெரியல. நான் நிறைய பேரை மறந்திருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் எடிட்டிங் வந்து சான் லோகேஷ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் ராகுல் அண்ணா வந்து ஆர்ட் டைரக்டர். அப்புறம் எனக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை எல்லாம் அழகாக நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்தோம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து கரெக்டாக சேர்த்தது வந்து துரைசாமி சார் தான். அவங்க வந்து வண்டர் பாரில் இருந்தாங்க மேனேஜராக. இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி கூட இருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கேப்டன் டிவி ஆனந்த் அவங்க தான் பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஃபீவர், அதனால வர முடியல. அதனால அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவருக்கு பதிலாக ஆனந்த் பிரதர் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் ப்ரோ. சாரி, ஆனந்த் ப்ரோக்கு பதிலாக மணி பிரதர் வந்திருக்காங்க. சாரி. அப்புறம் துரை சாருக்கு பதிலாக எல்வின் பிரதர் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் பரணி ஸ்டுடியோவில் வந்து எப்போவுமே அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் பேமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் இவ்வளோ டைம் தான் சொன்னப்போ டைமிங்கே அவங்க பார்க்கல. நீங்கள் 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க, இல்லை 4 மணி நேரம் எடுத்துக்கோங்கன்னு ரொம்ப பேமெண்ட் கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி மீனாட்சி பவனில் அந்த ப்ரொடக்ஷன் சைடும் பரணி ஸ்டுடியோவில் கான்டாக்ட் கொடுத்தாங்க. அவங்களும் ரொம்ப எனக்கு பெஸ்ட்டாக பண்ணாங்க. அது மாதிரி போஸ்டர் எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தது, ஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்து சூசையனா அவங்களும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் யார் யாரை நான் மறந்துட்டேன்னு தெரியல. ஃப்ளார் எல்லாம் எனக்கு வந்து சாலிகிராமில் ஒரு அண்ணா பண்ணி கொடுத்தாங்க, ராஜ்குமார்னு. ஸோ இப்படி நிறைய பேர். இன்னைக்கு இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் 2 பேர். ஒன்று, என்னுடைய சின்ன வயசு தோழி சிந்து அங்கே இருக்கிறா. தோழின்றதோட தங்கச்சி. ஹாய் சொல்லி எந்திரி. எந்திரி. அவதான் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் எங்கள் அப்பா இப்போ நீங்கள் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, கெட்ட வார்த்தைகள். என்னோட வீட்டில் ஒரு கிராமத்தில், ஏன்னா சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்பர் கிளாஸ் தான் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் இப்படி. நாங்கள் ரொம்ப கீழே. அப்போ எங்கள் அப்பா தமிழ் பேசணுன்னாலே அதுதான் இருக்கும், மகளை வான்னு கூப்பிட்றதுக்கும் அதுதான் இருக்கும். அது அப்பான்னு மட்டும் இல்லை, அந்த ஊர்லேயே எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு பர்சனலாக கொஞ்சம் யாரோட அன்பாக பேசுவா, அம்மா இல்லாமல் நம்மளும் ஆறுதலுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறோமே அப்படியெல்லாம் இருக்கும்போது என் வீட்டில் வந்து என் கூட இருந்து 6 மாதம் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. ஒரு பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தேன், மெடிக்கல் காலேஜில். என்னை கூட வச்சு பார்த்து என்னை காப்பாற்றி என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் அவங்க அப்பா அம்மாவை விட நான் தான் முக்கியம்னு என் கூட வந்திருந்தா சிந்து. சென்னை வந்து நான் கஷ்டப்பட்டப்போ எல்லாம் எனக்கு பணத்துக்கு தேவை இருந்தாலும் சரி, அன்புக்கு தேவை இருந்தாலும் சரி, என்னோட கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருந்த காவியா. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே இருக்க. ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு சினிமாவில் யாரையாவது கஷ்டப்படும் போது யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா எனக்கு தெரியல. எனக்கு நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினில் நிக்கி கல்ராணி மேம் எல்லாம் இவன் குழந்தை பிறந்தப்போ கிஃப்ட்டுன்னு அவ்வளோ அமௌண்ட் அமுச்சு வச்சாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பாஸ்ட் கஷ்டப்பட்ட எதுவுமே நான் பகிர வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே முள்பாதைகள் நிறைய இருக்கும் லைஃப்பில். எல்லாருமே கெட்ட வார்த்தைகளை கடந்து வந்திருப்பாங்க. நம்மளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருப்போம். இதையெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு இருக்கும்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு இடத்துல லாக் ஆகுது. நாங்கள் ஓடிடி எல்லாம் பேசி எல்லாம் முடிக்கும்போது அப்புறமா தான் வந்து விஜய் சார் வந்து சொன்னாங்க, நான் இதை ரிலீஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறேன், படம் நல்லா இருக்கு. விஜய் கௌதம் கிருஷ்ணா அவங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ப்ரொமோஷனில் இருந்து எல்லாத்தோட பட்ஜெட் எல்லாமே அவங்க தான் எனக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து அவங்க தான் நமக்கு படம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. படத்திற்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அப்பொழுதும் உங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் தாங்க. ஷார்ட் ஃப்ளிக்ஸில் அது மாதிரி நான் வரும்னு எதிர்பார்க்கல. ஸ்ரீதருக்கும் தேங்க்ஸ். அதே நேரம் செந்தில் சார், பரணி சார், இவங்க எல்லாம் எனக்கு எப்படின்னா திடீர்னு ஒரு காட் கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி. எல்லாருக்கும் சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கும்போது தயங்காதீங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல எல்லாம் எவ்வளோ வார்த்தைகள் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க தெரியுமா. வார்த்தைகள் வேணா, தளம் வேணா வேறையா இருக்கலாம், ஆனால் இது நம்மளுடைய களம், நம்ம வருவோம், எல்லாரும் ஜெயிப்போம். ஜனவரிக்கு மேலே நம்ம படம் பிளான் பண்ணோன்னு அவ்வளோ அக்கறையாக ஆறுதலாக அவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக பேசினாங்க. இன்னைக்கு ஷார்ட் ஃபிளிக்ஸ் அவ்வளோ தூரம் தெரியுது, ரீச் ஆகுது. அதுக்கும் ஒரு காரணம்னு, அதுக்கு ரொம்ப ரொம்ப சிரம் தாழ்ந்த நன்றிகள் சார். என்னுடைய தமிழில் ஏதாவது எழுத்து பிழைகளோ கருத்து பிழைகளோ இருக்குன்னா எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் எனக்கு ஆதரவாக கூட இருந்து பாதுகாத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. ஒரு நாடகத்திலேருந்து சினிமா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து ஈஸ்ட்மெண்ட் கலராகி இன்னைக்கு கலராக வந்து ஃபிலிமில் இருந்து டிஜிட்டலாக மாறி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். மேக்ஸிமம் அவங்களேன் நம்ம சப்போஸ் தெரியாட்டா கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு காலகட்டத்திலையும் ஒளி படம் பார்த்ததுலேருந்து, தூரதர்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் பார்த்ததுலேருந்து இப்படி காலங்கள் மாறி தான் வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதெல்லாம் வந்து இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து அடுத்த ஒரு 10-20 வருஷத்துக்கு பிறகு செய்கிற மாதிரி ஆகும். இப்போ ஒரே படத்தில் 20 பாட்டு இருக்கும், அந்த பாட்டு வந்து ஒரு 5 பாட்டாக மாறிச்சு, அதுக்கப்புறம் பாட்டு தேவையான்னு மாறிச்சு, இப்படி மாறிக்கிட்டே வருதுல்ல. அந்த மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாது, சினிமாவும் இன்க்ளூட் தானே அதில்.
இல்லை, ஒரு காலத்தில் வந்து தெருக்கூத்து ஒரு ஆடி மாதம் நடக்கும். ஆமாம். அந்த தெருக்கூத்தில் கூட இவ்வளோ வல்கராக பேச மாட்டாங்க. நீங்கள் அதையும் தாண்டி வச்சுருக்கீங்க. அதுவும் லேடிஸ் எல்லாம் வந்து இவ்வளோ கொச்சையாக பேச முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை இவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு தைரியம் ஓகே. பட் ஆனால் அதை ஸ்க்ரீனிங்கில் வரும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னும் போது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. நம்ம ஏதோ கேட்ட வார்த்தை ஓகே, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய உட்கார வச்சு காட்ட முடியுமா? அதை யோசிக்கிறீங்களா? ஒரு லேடிஸை இப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம குழந்தைகிட்ட இந்த லேடிஸை திட்டும்போது இப்படி திட்டுப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கரெக்ட். ஒரு 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 அந்த சொல்கிறேன்ல, அந்த நடக்கும் தெரியுமா, அந்த ஆடி மாதம் கூத்து டபுள் மீனிங்காக பேசுவாங்க தவிர எடுத்த உடனே டபக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பார்க்கக்கூடிய பொதுமக்கள் குழந்தைங்க எல்லாம் பார்க்குது, அதுங்க மனசில் போய் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றது. நீங்கள் நடிகர் நடிச்சிட்டீங்க, பட் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் லாஸ்ட்டாக ஒருத்தர் கொடுத்துருக்காரு, பெரிய ஆர்டிஸ்ட். ஏன் கடைசி நேரத்தில் விலகுனார் நீங்கள் நினைக்கிறீங்க? டாக்டர் நீங்கள் கூட சொல்லலாம். இல்லை, என்னன்னா ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து வேறு ஒரு கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு. ஸோ அவரோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அவரோட எல்லா ப்ரொமோஷன் வந்து அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இது பண்ணும்போது 1 இயர் பேக். ஸோ அப்போ வந்து அவர் வந்து அந்த கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணல, இப்போ தான் பண்ணார். ஸோ அதனால் வந்து அந்த கம்பெனி சைடில் வந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களோட நேம் வந்து யூஸ் ஆகுது, ஸோ அது கொஞ்சம் என்ன பாருங்கள் அப்படின்னும் போது அவர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டார். இந்த மாதிரி நான் தான் கொடுத்தேன், ஆனால் வந்து இப்போது நான் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கிறதால அதை கொஞ்சம் எடுக்க முடியுமான்னு அவர் கேட்டார். உடனே நாங்கள் வந்து ஓகே சார், ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே நாங்கள் வந்து கண்டென்ட்டை சொல்லி ஃபுல் டைலாகோட ஆடியோ மெசேஜ் போட்டு இல்லை, ஃபுல் கண்டென்ட்டை சொல்லி தான் நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து வாய்ஸ் ஓவர் வாங்கினோம். அவர் வந்து அப்போ வந்து முழு மனசோட தான் கொடுத்தாரு. இப்போ வந்து சைன் பண்ணியிருக்கிறதால அவர் வந்து அதை மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் நீங்கள் முன்னாடி வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்துச்சு, ஸோ அதை பார்த்தாலே தெரியும். சார் சமுத்திரக்கனி சார் வந்து வாய்ஸ் ஓவர் சார் ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு சமுத்திரக்கனி சார் பேசியிருப்பார் ஒரு டைலாக்கு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆன பிறகு சரிங்களா, 1 டேயில் வந்து அதை எடுத்துருக்கீங்க. யார் முக்கியமான ஒரு நிமிஷம், 1 டே அது முடிச்சப்போ தான் 1 டே சூரி சார் பேசுனதை எடுத்துருக்கீங்க. ஒருவேளை இந்த படத்தை பார்த்ததுனால தான் வந்து இந்த வாய்ஸ் எடுக்க சொன்னாங்களா? இல்லை, அதுதாங்க சார். என்னென்னா அவர் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இன்ஃபார்ம் பண்ணாமல் நாங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சூரி சார் வந்து சைன் பண்ணியிருக்க அந்த கம்பெனி வந்து அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ் மட்டும் பர்மிஷன் கொடுங்க சார், நாங்கள் எடுத்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1 டே ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திரும்ப ரீஎடிட் பண்ணி அதை வந்து உங்கள்கிட்ட என்ன சஜஷன்ஸ் கேட்டாங்க, என்ன சஜஷன் சொன்னீங்க நீங்கள்? ஏன்னா வந்து ஏங்க இவ்வளோ வல்கரான வார்த்தைகள்லாம் வச்சு என் வாய்ஸுக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, அது மாதிரிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து முன்னாடியே அவருக்கு வந்து நாங்கள் வாய்ஸ் மெசேஜில் போட்டு தான் அந்த ஆடியோவே நாங்கள் வாங்கினோம். அந்த பேக்ரவுண்டு இதுக்கு இல்லை, ஃபுல் கண்டென்ட்டை சொல்லிவிட்டு அது மாதிரி கடவுள் வந்து ஒருத்தனுக்கு சாபம் கொடுக்குறாரு, ஃபுல்லாக வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து வாங்கினோம். அவர் என்னென்னா இப்போ வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காரு ஒரு கம்பெனியில். அவரோட ப்ரொமோஷன் எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறதால அவர் வந்து சரி இப்போ நான் சைன் பண்ணியிருக்கேன், ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் எடுத்து முடியுமா அப்படின்னாரு. அவர் சொன்னோன்னே நாங்கள் எடுத்துட்டோம். ஹீரோ சார் சார் சொல்லுங்கள் சார். இதற்கு தானே ஆசைப்பட்டார் பாலகாமாரில் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த எச்ச விடுற மாதிரி ஒரு பேச்சு. ஆமாம் சார். சரிங்களா, அப்போவே அசிங்கமான வார்த்தைகள். இல்லை அப்போ அதில் பேச இல்லை மற்றவங்க அந்த படத்தில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, இல்லை பீப் போட்டிருப்பாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டீங்களா நீங்கள்? இல்லை சார், இல்லை சார், சத்தியம் ப்ராமிஸாக அப்படி இல்லை சார். நம்மளுக்கு வர்ற கேரக்டர் அப்படி ஜாலிக்காக வருது. நீங்கள் கேட்குறதுல இங்கே நியாயம் இருக்குது. வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை தான், அந்த டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு தான் ஆகணும் ஒரு நடிகனா. நம்மளால் முடிஞ்ச அளவு தான் அதில் வந்து ஒப்பீனியன் சொல்ல முடியும், மற்றபடி நம்ம நடிச்சு ஆகணும். கதாபாத்திரத்தை வந்து எடுக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்தாங்கன்னா அதே ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ட்ராவல் எடுத்திருக்கீங்க ஹீரோவா எடுத்திருக்கீங்க. ஸோ வந்து இதே கேரக்டரில் உங்களை வந்து மென்ஷன் பண்ணி எல்லாரும் கூப்பிடுவாங்களா? இல்லை ஜி அப்படி கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ விஷயம். இப்போ இது நம்ம சிங்கம்புலியான எவ்வளோ பெரிய காமெடியன், திடீர்னு பார்த்தா ஒரு மகாராஜில் வேறு மாதிரி ஒன்று பண்ணார். அதுக்கான காலகட்டம் சினிமாவில் வந்துருச்சு. இப்போலாம் முதல்ல அந்த ஒரு படத்தில் போலீஸ்னால் கடைசியாக 10 வருஷமாக போலீஸ் நடிக்கிறதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ மாறி யோசிக்கிறாங்க. பயங்கரமான கிரியேட்டர்லாம் வந்துட்டாங்க. ஒரு காமெடின்னு ஹீரோ ஆகுறாரு, ஹீரோ வந்து காமெடி பண்ணுறாரு. ஒரு பயங்கரமான ஒரு சாதாரண ஒருத்தர் ஆக்ஷன் ஹீரோ பண்ணுறாரு, ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ண ஒரு காமெடி பண்ணி இப்படி மாறி வந்துருச்சு. அதனால் வந்து இது வந்து ஜாலியாக போயிருந்துச்சு. எதுவுமே ஒரு நிலையாக நிற்காது. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார்.
எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். என்னை வந்து ஒரு 70 வயசுக்கு பின்னோக்கி கொண்டு போயிட்டீங்க. எப்படின்னா தாத்தா பாட்டிகள்லாம் கதை சொல்லுவாங்க. நாங்கள் லீவுக்கு வரும்போது பாட்டி சொல்லுவாங்க ஒரு கதை, நல்ல வார்த்தைகள் பேசணும், பொறாமல் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ என்னன்னாக்கா 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சண்டை போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து சோத்து மூட்டையை கட்டின்னு போகிறான், சம்பாதிச்சின்னு வரேன்னு போய் மரத்தில் கட்டி விட்டுட்டு தூங்குறான் கீழே. பகவான் வந்து அதை சாப்பிட்டுட்டு வரம் கொடுக்குறார். என்ன வரம் கொடுக்குறாருன்னா 3 தேங்காய் உடைக்கணும், நீ என்ன நினச்சின்னு உடைக்கிறியோ அது நடக்கும்னுட்டு. உடனே அவன் போகிறான், போய் தேங்காய் வாங்கி உடைக்கிறான். உடைச்சி இந்த வீடு பெரிய வீடாகணும், எல்லா வசதிகள்லாம் இருக்கணும், ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு போடுறான். பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்பட்டு ஐயோ இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. திடீர்னு கேட்ட உடனே இந்த மாதிரி நான் சாப்பாடு மூட்டையை கட்டி போய் வச்சுட்டு எனக்கு கடவுள் அருள், நீங்களும் போங்கன்னு அவன் பொண்டாட்டி இது பண்ணுறான். உடனே அவன் எடுத்துகிட்டு போகிறான். அவன் என்ன சொல்கிறான், 3 தேங்காய், நீ இந்த 3 தேங்காயை வாங்காதபடிக்கு இவன் என்ன பண்ணுறான், தென்னை மரத்து மேலே ஏறி திருடுறான். திருடும்போது மட்டை இதுவாகுது, கீழே தொங்குறான். கீழே ஒரு குதிரை ஓட்டின்னு வரான். குதிரைக்காரா நீ என் காலை பிடிச்சிக்கோ, என்கிட்ட 1 ரூபா இருக்குது நான் தரேன். அவனும் கீழே எட்டலை. அப்புறம் ஒரு யானைக்காரன் வரான். இதெல்லாம் கதை. வந்த உடனே எல்லாரும் உங்கள்கிட்ட கொடுத்துடலாம். அது கூட காக்கா வந்து மேலே அந்த மட்டையை ஒட்டுது. உடனே கீழே விழுந்துடுறான். தட்டி பிடிச்சி 3 காயை எடுத்துன்னு வந்துட்டு இப்போ தான் விஷயம் வருது. 3 காயை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு இது பண்ண போகிறான். தேங்காயை உரிக்கிறான். ஒரு பையன் அங்கேருந்து வந்து இவன் சிடுமூஞ்சிக்காரன் வந்து என்னம்மா தேங்காய் நார் உரிக்கிறான். இல்லை, அந்த இடத்துல ஒரு கெட்ட வார்த்தையை சொல்கிறான், மயிரை உரிக்கிறேன்னா. வீடு பூரா மயிராகிடுது. அடுத்தாப்புல என்ன பண்ணுறான்னா இன்னொருத்த வந்து மாமா இன்னைக்கு தேங்காய் பற்ற வேணும், இளநீர் வேணுங்கிறான். குட்டிச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். வீடு குட்டிச்சவராயிடுது. அடுத்தாப்புல என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறான். என்ன பண்ணுவோம், ஒன்றும் வேண்டாம் எனக்கு இருந்தபடியே இருந்தால் போகிறோம்னு சொல்லி 3ஆவது காய் உடைக்கிறான். இதுலேருந்து என்ன நீதி, பொறாம விடக்கூடாது அப்படின்னு சொல்கிற கதைகள் நிறைய. அதனுடைய ஒரு இதை ஞாபகம் வந்து எனக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார், அருமை சார். அந்த 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 வார்த்தை தான் அது இதாக செயல் இதாக மாறிடுது. சூப்பர் சொல்லப்போனால் அண்ணாச்சி தம்பி இங்கே முதல் டைமில் வந்து ஃபஸ்ட்டு கடவுளாக வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதமே பயங்கரமான ஆசீர்வாதம். சரி, வரமே சரி. அந்த ஹீரோக்கு இப்போ ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தால் யாருக்கு பண்ணுவீங்க, என்னன்னு பண்ணுவீங்க இந்த டீமுக்கு? இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேள்வி கேட்டதால உங்களுக்கு தான் முதல் ஆசீர்வாதம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆமாம், இது ஏன்னா இப்போ சமீப காலமாக பத்திரிகையில் வந்து பரபரப்பாக அண்ணன் நீங்கள் அப்புறம் நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பயங்கரமான கேள்வி கேட்குறதுல ஆமாம், இன்று முதல் நீங்கள் வந்து முதலிடத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. அந்த கடவுளாக நடித்த அனுபவம் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எந்த ஒரு கடவுளை வந்து இது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து நாங்கள் படத்துலையும் கேட்டதில்லை, படத்துலையும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து அசிஸ்மாக தான் பேசியிருப்பாங்க வீட்டில், அதெல்லாம் எதாவது மென்ஷன் பண்ணாங்களா? அது ஒன்றும் இல்லை, அதான் சொன்னாங்களா, இல்லை அன்றைக்கி ஷூட்டிங் வந்து ஒரே நாள் தான். இப்போ எனக்கு வந்து அண்ணே வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சு உங்களை அனுப்பிடுவேன் அப்படி தான் சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு கதை ஃபுல்லாலாம் எனக்கு கதை தெரியாது. அவன் என்ன நீங்கள் ஒரு கடவுளாக நடிக்கிறீங்க அப்படின்னாங்க. அந்த கடவுளாக நடிக்கிறதுக்கு ஏற்பட்ட சோதனையை பார்க்கணுமா? எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய மழை, இதில் வேறு வெள்ளை ஷூ வேறு, வெள்ளை கோட்டு, வெள்ளை சட்டை. எந்த கடவுள் கோட்டு போட்டு வந்தாருன்னு நம்ம வந்தோடனே கேட்டேன். ஆமாம், இது கிறிஸ்தவ கடவுளா இல்லை இந்து கடவுளா அப்படின்லாம் கேட்கும்போது அப்படிலாம் யாரும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் கோட்டு போட்டுக்க, வெளிநாட்டு கடவுள் இவர் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அந்த வெள்ளை ஷூவை அந்த மழை தண்ணி காயிற வரைக்கும் உட்காந்து அதை போட்டு நடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் முதல் கடவுளாக நடிச்சிருக்கோம். ஆனால் அடுத்தாப்பில் கடவுளாக நடிக்க மாட்டேன், கடவுளை. பெண் இயக்குனர் கொஞ்சம் மேடம், எப்பவுமே வந்து ஒரு ஆண்கள் வந்து பெண்களை திட்டினாலும் சரி, வேறு யாரை திட்டினாலும் சரி, பெண்கள் குறியீட்டாக சொல்லி தான் திட்டுவாங்க. ஸோ அந்த வார்த்தையில் வந்து பெண்களுக்கு நிறைய அதிருப்தி உண்டு. ஏன்னா நம்ம எது சொன்னாலும் பெண்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் திட்டுவாங்க. ஸோ உங்கள் கதை எழுதும் போதும் அதில் விஷயத்தில் சொன்னாங்களா? டைரக்டர் வந்து 2 பேர் கதை எழுதியிருப்பீங்க, ஏதாவது முரண்பாடு இருந்ததா? இல்லை, அதுக்காக தாங்க சார் வந்து காமனாக இருக்க கெட்ட வார்த்தைகள், அதாவது பெண் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் இல்லாமல் அவர் வந்து தேங்க்ஸ் எழுதியிருப்பீங்களே, அதில் ஏதாவது முரண்பாடு வந்துருக்குல்ல, அதுதான் சொன்னேன். இல்லை, இது வந்து முரண்பாடு இல்லை. அதாவது பெண்ணை மட்டும் வந்து சார்ந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, காமனாக இருக்க வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் 2 பேரும் சார்ந்த வார்த்தைகளை வந்து இது பண்ணோம். அவர் வளர்ந்து வராருல்ல, அவரு எல்லாருமே கஷ்டப்பட்டு வரோம். அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது இல்லை. நம்ம எடுக்கிறோம், நம்ம விற்கிறோம், அது பிஸ்னஸ் சினிமா. அடுத்தவங்களுடைய இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல,
அவங்க உங்களுக்காக அவர் நடிக்கிறாரு. ஆமா இது ஓகேவா? வந்து அதுக்காக நான் கேட்குறேன். இல்ல, ஏன்னா இது அவரை இல்ல நீங்கள் இப்படி எங்களுக்காக எடுத்துறீங்கன்றதுக்காகல்ல. பட் ஃபியூச்சர் ஏன்னா பெரிய ஹீரோ நடுவில் நல்ல காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்காரு. இல்லை புரியுது. ஆக்சுவலாக வந்து அவரோட முழு இதில் நடித்த எல்லாருமே வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து வாங்க வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முழு கதையும் சொல்லி இந்த மாதிரி இருக்குது விருப்பம் இருக்கா நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் வந்து நாங்கள் வந்து நடிக்க வச்சோம். ஸோ இதில் வந்து யாரையும் வந்து நாங்கள் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்தோ இல்லை வந்து கஷ்டப்படுத்தியோ வந்து தான் நடிக்க வைக்கல. அப்படி உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இன்னொன்று இது வந்து யாகாவாராயினும் நாகாக்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ளஸ்ஸாகவும் ஆகலாம் மைனஸாகவும் ஆகலாம் அப்படின்றது எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும்ல, அதை யோசித்து தான் பண்ணோம். ஆனால் அதே நேரம் எவ்வளோ காலத்துக்கு தான் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேசி அந்த பெண்களை பேசுகிறது ஆண்களை பேசுகிறது, பொதுவெளியில் ஒரு குட்டி சோரில் 4 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு பொண்ணு போனால் எடுத்த உடனே ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு தான் செம ஃபிகர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குல்ல, ஒன்று இதை மாற்றணும், இல்லை அந்த இடத்துக்குள்ளே போய் தான் நம்ம சொல்லணும். அது சப்பக்கட்டு இல்லை சார், இது அவருடைய இமேஜ் போகிறதுக்காக. ஒரு இது போடுவோம் நம்ம, புகைப்பிடிக்காதீர்கள், உடல் நலத்திற்கு கேடு, சரக்கு அடிக்காதீர்கள் போடுறீங்கல்ல. ஆமாம் சார், யார் செய்யாமல் இருக்காங்கன்றதான் காரணம். கண்டிப்பாக எல்லாமே செஞ்சுதான் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அசிங்கமாக பேசிட்டீங்க, அசிங்கமாக வர வச்சுட்டீங்க, அப்புறம் இல்லை சார் நான் இது சார்னு மழுப்பக்கூடாதுல்ல. இது மழுப்புறதே இல்லை சார். நான் அதான் ஃபஸ்ட்டே நான் இங்கே பேசும்போதே நான் சொன்னேன், கருத்துக்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் முரணானது. அது வந்து காயப்படுத்தினாலும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், காயப்படுத்துறதா நினைச்சாலே மன்னிப்பு கேட்டுட்டேன். காயப்படுத்துறது இல்லை, இல்லை யாரையும் காயப்படுத்துறது நீங்க சொல்றதுக்கு தான் பெரிய கல்ல தூக்கி போட்டிருக்கீங்க. நான் கரெக்ட், நான் அதுக்கு தான் சொல்றேன். ஐசியூல போய் படுத்துடுங்க அப்படின்றீங்க நீங்க. உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து இல்ல, என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து இல்ல. இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் படம் பார்த்தவர்கள் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? புரியல சார். இங்க படம் பார்த்து சிரிச்சாங்க, விழுந்து விழுந்து சிரிச்சாங்க, நீங்க யாரெல்லாம் விழுந்து சிரிச்சாங்க நீங்க நினைக்கிறீங்க? பத்திரிகையாளர் இன்னும் நிறைய பேர் பார்க்கல, மூத்த பத்திரிகையாளர்லாம் பார்க்கல. சரி, பார்த்துருந்தாங்களாம் வேற மாதிரி, இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். தப்பு இல்லை சார், என்ன கேள்விகள்னாலும் கேட்கலாம் சார். கருத்து சுதந்திரம் உள்ள இடம், நீங்கள் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் வந்து என்னென்னா இவருடைய இமேஜை போகிறதுக்காக இந்த படம் எடுக்கல, 4 பேர்கிட்ட இந்த கருத்து ரீச் ஆகணும். அடித்தட்டில் இப்போ வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு பாலிஷான ஒரு சூழலில் இருக்கிறவங்களுக்கு அந்த கெட்ட வார்த்தைகள் இருக்காது, காயங்கள் இருக்காது. அந்த சீசன் நம்ம படம் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம், A சென்டர், B சென்டர், C சென்டர். C சென்டரை போய் ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம ஹிட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த C சென்டருக்கு அந்த வலி தெரியணும்னு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வலி தெரிஞ்சு யாராவது ஒரு ஆள் அந்த விஷயத்தை மாற்றினா நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஜில் ரவி சார் சொன்னாங்க, நான் இனி அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது பார்த்தப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தேன்னு. இந்த ஒன்று நாங்கள் விதையாக இருந்துட்டு போகிறோமே, நாங்கள் ஒரு விதையாக இருந்துட்டு போகிறோமே. ஆனால் உங்கள் கணவர் சொல்லும்போது சொன்னார், எங்கள் கமெண்ட்டும் இதே வார்த்தையை திருப்பி போட்டு அனுப்புகிறாங்கன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தான் சார் நான் சொன்னேன், கருத்துக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு முரணானது. இல்லை உங்களால் திருத்த முடியலங்கிறதான அதை உறுதிப்படுத்துது. அதைத்தான் சொல்கிறேன், ஊர்வாய மூட ஒலமுடி கிடையாது சார். அதாவது ஒரு சிலர் பேசுவாங்க, உதாரணங்களே உண்மையாகி விடாது, அது ஞாபகம். உதாரணம் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் அது உண்மையாகிடாது. அவர் நீங்கள் என்ன நினச்சி செஞ்சீங்களோ அது நடக்கலைல்ல, அது 100% நடக்கலைன்னு சொல்ல முடியாது அவர் சொன்னாரே அவங்க. இல்லை சார், அது வந்து உண்மைதான். அதுதான் இல்லை திருத்த முடியாது, என்னால் முடிஞ்சது இப்போ ஒருத்தர் வந்து நான் திருத்தியிருக்கேன் சார். ரவி வெங்கட் அவர் வந்து இப்போ ஸ்டேஜில் சொன்னார், இந்த ஷார்ட் ஃபிலிம் நடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் போய் என்ன வசனகர்த்தா சொல்றத அவர் பேசணும். அதான் கேரக்டர். ஆக்சுவலா அந்த கேரக்டர் முடிஞ்சிடுச்சு சார். கேரக்டர் ஆக்சுவலா விஜயனுடைய அப்பாவா ஸ்கிரீன்ல பார்த்து முடிச்சிட்டோம். அதே பர்சன் என்னுடைய மகனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் நான் நிறைய பிரயோஜனப்படுத்தி இருக்கிறேன். என் மகனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் நானுன்னு அவர் ஒரு இங்க முன்னாடி நின்று ஒரு உதாரணமா நிக்க தேவையில்லைல்ல சார். அந்த ஒரு மாற்றமே இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல. எனக்கு அந்த மாற்றம் இல்லைங்கிறது உங்க கணவரே சொல்லிட்டாரு, அது போதும். அது ஒரு சில கருத்துக்கள் இருக்கு சார், அதான் எல்லாருடைய கருத்துக்களும் மாறுபட்டது. ஒரு சில கருத்துக்கள் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. நானா அதே நேரம் அதில் நிறைய பாசிட்டிவான கருத்துக்களும் இருக்கு. நம்ம பாசிட்டிவாக எடுத்துருவோம் சார், நெகட்டிவாக விட்டு கடந்து போயிடுவோமே. எதுக்கு நெகட்டிவாக நம்ம சொல்லணும்? இல்லை, என்னோட ஆதங்கமே அதாங்க சார். ஏன்னா நாங்கள் வந்து எடுக்கிற கருத்துக்கள் வந்து இன்னும் புரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு விதையை வந்து அவர் போட்டிருக்காரு.
அவர் வந்து இப்போ பேசியிருக்காரு. ஸோ அவரோட பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நான் வீட்டில் வந்து இவ்வளோ வார்த்தைகள் நான் பேசினேன், இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்ததுக்கப்புறம் நான் வந்து பேசக்கூடாதுன்னு வந்து முடிவு பண்ணேன், அதுக்கு சாட்சியாகவே என் பையனையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு இருக்காரு. ஸோ அதாவது ஒரு மரம் தான் வந்து பிற்காலத்தில் வந்து தோப்பாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சார். அதான் இப்போ இல்லை, அந்த சீன் நடிக்கும் போது அப்படிதான் இருந்தது. அது நடிக்கவே தேவையில்ல. அதாவது நம்ம கஷ்டப்படே நடிக்க தேவையில்ல. இயற்கையாகவே அந்த 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 மாதிரி பேசுறத கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரியாக்ஷன் அப்படி வந்துருச்சு. ஐயோ அடி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ நேச்சுரலாகவே அந்த ரியாக்ஷன் வந்துருச்சு. நடிச்சிடலாம் சார், வேற என்ன சார், உயிரை கொடுத்து நடிப்போம். ஆமா. இல்லை, அது வந்து நானே சொன்னேன். ஏன்னா ஒரு ஸ்பாட்டில் வந்து அவர் மட்டும் டப்பு டப்புன்னு வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசிட்டாரு அவர். அதாவது நாங்கள் டைலாக்ல எழுதி கொடுத்ததை விட தாண்டி அதிகமாகவே பேசிட்டாரு. ஆமாம், அவர் வந்து சென்டரில் அண்ணாச்சி கூட வந்து சொன்னார், இவர் பேசுகிறத பார்த்து அவரும் காண்டாகி அவரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அண்ணாச்சி அப்படி இல்லை, நீங்கள் கடவுள், அவர் எவ்வளோ திட்டினாலும் நீங்கள் அமைதியாக போங்க, ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து எல்லாரையும் திருத்தணும், ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அதுக்கப்புறம் வந்து பேசாமல், ஆனால் உண்மையாகவே வந்து கஷ்டப்பட்டார் தான். ஏன்னா வந்து வார்த்தைகள் வந்து நிறைய விட்டுட்டார். விட்டதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தா இது என்ன வார்த்தை நான் பேசினேனே தெரில. ஏன்னா நாங்கள் மைக்கை வச்சு எடுக்கல, அந்த இடத்துல ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக சகதியாக இருந்ததால் மைக்கு கூட வைக்கல. அவர் மட்டும் பேசிட்டார். அங்கே போனோடனே வந்து வாய்ஸ் கேட்கல, தம்பி நாங்கள் என்னப்பா பேசினேன் என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஏதாவது அடிச்சு விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிப்பு வந்து சிங்க் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அவர் அங்கே பேசினது வார்த்தை வேறு, திரும்ப டப்பிங்கில் வந்து பேசின வார்த்தைகள் வேறு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.